ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த 2 ரெசிபியையும் ட்ரை பண்ணி அடிக்கடி சாப்பிடுங்க. உடம்பு வலி, உடல் சோர்வு எல்லாம் பறந்து போயிடும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய பாதி வியாதிகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாதி வியாதிகள் குணமாயிரும். உடல் சோர்வு, உடல் வலி, இடுப்பு வலி, முனிங்கால் வலி, இந்த மாதிரி உடல் வலி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் க்யூர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இது கர்ப்பப்பைக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சத்தான ஆகாரம் சொல்லலாம். 30 வயசை தாண்டும் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம்லாம் இந்த பாயாசத்தை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எலும்பு தேய்மானமே இருக்காது. என்றென்றைக்கும் இளமையாக வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸை பார்த்துடலாம். நம்ம நேற்று உருண்டை குழம்பு அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் தான் இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் வடிவு அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. அவங்க ஹாய் மேம், ஐ ட்ரைட் திஸ் ரெசிபி ஆஸ் யூ செட், இட் ஹாஸ் கம் வெரி நைஸ்லி, ஈவன் த தால் பால் டிடன்ட் பிரேக். ஃபஸ்ட் டைம் ஐ டிட் மை குக்கிங் நைஸ்லி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்கு குழம்பு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் கமெண்ட் அனு அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த குழம்பு வச்சேன். வீக்லி ஒன்ஸ் செய்ய சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட் சொன்னாங்க அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்கும் நீங்கள் செய்து பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த உருண்டை குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கு மேலே வறுத்துறாதீங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு வெள்ளை உளுந்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. வெள்ளை உளுந்து தான் இப்போதைக்கு இருக்குது, அதனால் அதை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பல்கில் வேணும் அப்படின்னா பல்கில் ஒரு 5 கிலோ உளுந்து வாங்கிட்டு நல்லா வீட்டிலையே வறுத்துட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. பாருங்கள், இப்போ 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து பொடி நான் எடுத்திருக்கேன். எப்போதுமே வீட்டில் நான் கருப்பு உளுந்து பொடி வச்சுருப்பேன், அதனால் நான் எடுத்திருக்கேன். பட் வீடியோவில் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு மட்டும் வெள்ளை உளுந்து வச்சு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா இதே ப்ராசஸில் நீங்கள் கருப்பு உளுந்தையே வறுத்து மிக்சிலையும் பொடி பண்ணிக்கலாம், மிஷினில் கொடுத்தும் பொடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொடியை ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி அளவு நம்ம எடுத்துக்கிறலாம். இதுவே பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாயாசம் தயாராகிடும். இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணலை, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நல்லா இதெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன் பண்ணணும். பாருங்கள், இது நல்லா கரைச்சாச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள். இன்னொரு 2-4 நிமிஷத்தில் நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் கவலையப்பட தேவையில்லை, இது டேஸ்ட் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1 கரண்டி அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அரை கரண்டி அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சுகர் சேர்த்துறாதீங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஆகாரம் செய்யும்போது நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மணமாக இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். கடைசியாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக தேங்காய் நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டலாம். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் இது. இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நெய்யில் முந்திரி பருப்புலாம் தாளித்து கொட்டலை. கடைசியாக நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும், நெய்யெலாம் தாளிக்காமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் போல் நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தும் கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம்.
நம்மளுடைய சுவையான உளுந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கிடலாம். அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வந்து உளுந்த ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி அதுக்கப்புறமா அதை பாயாசம் செய்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உளுந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் ஃபார்மில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ 2 ஸ்பூன் அள்ளி போட்டு தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். கடைசியாக கொஞ்சம் போல் பாதாமும் முந்திரியும் அதுக்கப்புறமா பிஸ்தா இது 3ம் சேர்த்து சின்ன சின்ன பொடியாக பண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சம் அலங்காரமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாயில் அந்த முந்திரியெல்லாம் வந்து கடிபடும் போது இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வந்து குடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் நம்ம நார்மலாக குடிக்கிற பாயாசம் மாதிரி தான் இருக்கும், இன்னும் அவ்வளோ டேஸ்ட் இல்லாமலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு உளுந்து வச்சு எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எக்கச்சக்க நன்மைகள் கிடைக்கும். நம்மளுடைய இடுப்பு எலும்பு வலுவாகும். வயதுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வலிகள் கூட வராது. ரொம்ப சுலபமாக அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. வளரும் ஆண் மற்றும் பெண் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. எலும்பு நல்லா வளர்ச்சி பெறும், எலும்பு வலு பெறும், மூட்டுக்கு வலிக்கும். சில பேருக்கு, பெரியவங்களுக்குலாம், வயசானவங்களுக்கு இந்த முனிங்கால் அதுக்கப்புறமா வந்து இடுப்பு இதெல்லாம் வந்து மூட்டுக்கு வலிக்கும். அந்த வலியெல்லாம் இந்த லட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இதை எடுத்துக்கிறணும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கிற போகிறோம். கருப்பு உளுந்துனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெள்ளை கலர் உளுந்து, அதோட தோலோடு இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். வெள்ளை கலர் உளுந்து தோலோடு இருக்கிறது அதுதான் வந்து நம்ம கருப்பு உளுந்துன்னு சொல்கிறோம். தோல் உளுந்துன்னு கேளுங்க, கிடைக்கும். இப்போ இதை நல்லா வந்து வறுத்துக்கிறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் இந்த லட்டுவை செய்து வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ பல்கில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறலாம். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது வாயில் வந்து சிக்காது. இல்லை உளுந்து மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா வாயில் அப்படியே ஒட்டும், பல்லுலாம் போய் ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்க்குறோம். உடம்புல தெம்பு இல்லாதவங்க, ரொம்ப வந்து டக்குன்னு சோர்ந்து போயிடுறவங்கலாம் வந்து இந்த லட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து ஒரு 3-4 நாட்குள்ளேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். எலும்புகள்லாம் வலிக்காது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மண்டை வெல்லம், அதாவது வெல்லம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து அம்மியில் தட்டிக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு மைய அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து அம்மியிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மைய வந்து நச்சுக்கிறலாம். 1 கப் அளவுக்கு உளுந்துக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அளவுக்கு வெல்லம், இதுதான் ரேஷியோ. இப்போ இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க, அது நல்லா வாசனை கொடுக்கும். நீங்கள் இதில் வந்து வெல்லத்தை பாகு எடுத்து ஊற்றலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து 6 மாதம் வரைக்கும் அதை வச்சு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை தட்டி சேர்த்திங்கன்னா தான் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பாகு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா 2 நாள் 3 நாளில் அது வந்து கெட்டுரும். இந்த மாதிரி கைட்டையும் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பெசரியாச்சு, ஓரளவுக்கு நல்லா கலந்துருச்சு. இப்போ இதை மறுபடிக்கும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அப்போது இந்த வெல்லம் வந்து நல்லா இந்த உளுந்து மாவோட நல்லா கலந்துரும். அதனால் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா மாவோட கலந்துருச்சு பாருங்கள். இந்த பொடியை சும்மாவே நம்ம வாயில் அள்ளி போட்டு சாப்பிட்லாம், நல்ல ஒரு சத்து மாவு மாதிரி இருக்கும். இப்போ இதில் சூடான நெய்யில் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை வந்து வறுத்துட்டு வந்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் இதுக்கு. இப்போ ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் நெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பெசரி விட்டுக்கலாம் கையில். எல்லாமே வந்து ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறணுன்னா எல்லாமே 1 கப் தான். நம்ம என்னெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணமோ, உளுந்து, பொட்டுக்கடலை மாவு, நெய், அதுக்கப்புறமா மண்டை வெல்லம், இது எல்லாமே ஒவ்வொரு கப் தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெய்யுடைய சூடெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம்.
உங்களுக்கு வந்து உங்களோட மாவு நல்ல நெய்யை இழுத்துருச்சு இன்னும் தேவைப்படுதுன்னா தயவு செய்து தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றிடாதீங்க, கெட்டு போயிடும். அதனால் வந்து நீங்கள் மறுபடிக்கும் இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம 6-7 மாதம் வச்சு சாப்பிட்டா கூட அது கெடாமல் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோத்துக்குலாம் இந்த லட்டு இருக்காது, சீக்கிரமே காலியாயிரும். ஏன்னா இதோடைய சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா டைட்டாக உருட்டுங்க. நல்லா இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல லட்டு ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பெரியவங்கன்னா இந்த லட்டு வந்து ஒரு நாளைக்கு 2-3 கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து 1க்கு மேலே கொடுக்க வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப ஹெவி ஃபுட்டு. உளுந்து வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு உருட்டிக்கோங்க. அப்போ தான் லட்டு உடையாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக தயார் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் இது ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், பசியே அடங்கிரும். அதே சமயத்தில் ஹெல்த்தும் கூட. ஸோ கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த லட்டுவை செய்து கொடுக்க மறக்காதீங்க. இது அவ்வளோ நல்லது, அவங்களுக்கு எலும்புகள் வளர்ச்சி பெறும். ஸோ அதே மாதிரி பெண் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்து கொடுங்க. பெரியவங்களுமே எடுத்துக்கிறலாம், முனைங்கால் வலி இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.